अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். இந்த ஸ்தோத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை மிகவும் விசேஷமாக அனுபவிக்கப்படுகிறது என்பதை பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 179வது ஸ்லோகம், அதாவது இது அதிகார பரிகிரக பத்ததி என்கிற 6வது பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகம். இது இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? ராமபிரான் காட்டிற்கு எழுந்தருளின பொழுது இந்த பாதுகைகள் காட்டிற்கு செல்லாமல் அந்த தண்டகாவனத்தை விட்டு அயோத்திக்கு திரும்பி வந்து உலகத்தை எல்லாம் ரட்சித்தாள். இந்த பாதுகா தேவியானவள் உலகத்தை எல்லாம் ரட்சித்தாள். இவளும் ராமபிரானோடு சென்று விட்டிருந்தால் உலகத்தை யார் காப்பாற்றி இருப்பார்கள்? அதனால உலகத்தை காப்பாற்ற வேணும் என்கிற காரணத்திற்காகவே இவள் என்ன பண்ணினாள்னா, அந்த பாதுகா தேவியானவள் அயோத்திக்கு திரும்பி வந்தாள் என்பது போன்ற கருத்தை இந்த 179வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பரிஹிருத தண்டகாத்வகமனம் பதரக்ஷிணி தத் பரிணத விஸ்வசம்பதுதயம் யுவயோர்த்விதயம் ரகுபதி ரத்னபீடம் அதுருஹ்ய ததா விததே வியபகத வைரிபூபநிலயம் வசுதாவலயம். பரிஹிருத தண்டகாத்வகமனம், தண்டகாத்வம் என்னால் தண்டகாவனம், அதாவது அந்த தண்டகாரண்யம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கொடிய காடு. அது அந்த காட்டிற்குத்தான் ராமபிரான் எழுந்தருளினான். சித்திரக்கூட்டம் எழுந்தருளவரை ராமபிரானுடைய திருவடிகளிலே தான் அந்த பாதுகை இருந்தது என்ற கருத்திலே தெரிவிக்கிறார். ஏனால் சித்திரக்கூட்டத்தை விட்டு அடுத்தபடி என்ன பண்ணினான, பிரவிஷ்யத்து மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனா என்று சொல்லப்பட்டபடி சித்திரக்கூட்டத்திலிருந்து புறப்பட்டு அவன் தண்டகாவனத்திற்கு எழுந்தருளி விட்டான். ஆனால் ராமபிரான் எழுந்தருளுகிற பொழுது அந்த சித்திரக்கூட்டத்திற்கு எழுந்தருளுகிற பர்யந்தத்திற்கு அவனுடைய திருவடிகளிலே இருந்த பாதுகை பரிகிருத்த தண்டக அத்வகமனம், அதாவது என்ன பண்ணினான், அந்த தண்டகாவனத்திற்கு எழுந்தருளுவதை மட்டும் தவிர்த்து விட்டதாம் இந்த பாதுகை. ராமபிரான் மட்டும்தான் தண்டகாவனத்திற்கு எழுந்தருளினான். அந்த தண்டகாத்வ, அதாவது அத்வம் என, அத்வா என்னால் வழி. அது அப்போ தண்டகாரண்யத்தினுடைய வழியிலே அந்த எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளாலே நடந்து செல்லுகிறான். அவனுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகை தான் இது. ஆனால் இப்பொழுது தண்டகாவனத்திற்கு சென்ற பொழுது அவனுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற காரியத்தை விட்டு விட்டது. பரிணத என்ன பண்ணினான், வேற எதை அடைந்தது இது என்னால் எதை சொல்லுகிறார்? விஸ்வசம்பதுதயம், பரிணத விஸ்வசம்பதுதயம். இதை பரிகிருத்தம், எம்பெருமானுடைய அந்த திருவடிகளுக்கு காப்பாக தண்டகாவனத்திற்கு செல்லுவதை விட்டுவிட்டது. ஆனால் இந்த திருவடிகளுக்கு மிகவும் வேண்டியதான விஸ்வசம்பத்து,
விஸ்வசம்பத் என்னால் என்ன, இந்த உலகத்தினுடைய செல்வம், அது அனைத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பை இந்த பாதுகா தேவியானவள் ஏற்றுக்கொண்டாள். யாரது? யுவயோகோ த்விதயம் என்று சொல்லுகிறார். யுவயோகோ த்விதயம், பாதுகை என்னால் இரண்டு அல்லவா, ஆயினால யுவயோகோ த்விதயம், நீங்கள் இருவரும் என்று அந்த பாதுகையை பார்த்து சொல்லுகிறார். எப்படி நீங்கள் உலகத்தை ரட்சித்தீர்கள்? ரகுபதி ரத்ன பீடம் அதிருஹ்ய, ரகுபதி ரத்ன பீடம், அந்த ரகுகுலத்து ராஜாக்களுடைய ரத்னங்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனம் இருக்கிறதே, அத்தை அதுருஹ்ய என்ற, அதை ஏறி, அது மேலே ஏறி இருந்து நீ உலகத்தை ரட்சித்தாய். எப்படி ரட்சித்தாய் என்னால், வியபகத வைரி பூபநிலயம் வசுதாவலயம், இந்த வசுதா வலயம், இந்த உலகமாகிற ஒரு பெரிய வட்டம் இருக்கிறதே, அது எப்படி ரட்சிக்கப்பட்டது என்னால், அது பூமண்டலம், மண்டலம் என்னால் வட்டமாக இருக்கிறதுக்குத்தான் மண்டலம்னு பேரு. ஆயினால வசுதா வலயம் பூமண்டலம், அது வியபகத வைரி பூபநிலயம், எதிரிகள் இல்லாத இடமாக செய்யப்பட்டு விட்டது. அதாவது கீழே நாம் பார்த்தோம், அவர் சிம்மாசனத்திலே எழுந்துள்ளிருக்கிற காலத்திலே அங்கம் வங்கம் கலிங்கம் மகதம் என்று இன்னும் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாவரையும் ஜெயித்தான் பரதாழ்வான். அதற்கு காரணம் இந்த பாதுகையினுடைய கட்டாட்சம்தான் என்று அங்கேயே சொல்லப்பட்டது. அதனால இப்பொழுது என்ன ஆகிவிட்டது, பாதுகையானது இந்த ரகுபதி ரத்ன பீட்டத்திலே அதிரோகமான பிற்பாடு, அது சேர்ந்து வந்த பிற்பாடு, வியபகத வைரபூபநிலயம், வியபகத அதாவது தவிர்க்கப்பட்ட, வைரபூபம் என்னால் விரோதி ராஜாக்களை எல்லாம் அது தொலைத்து விட்டது. அதாவது இப்படி சொல்லலாம், ஒன்றும் ராஜாக்களையே தொலைத்து விட்டது என்றும் சொல்லலாம், அல்லது எப்படி சொல்லலாம், ராஜாக்களுடைய விரோதத்தை தொலைத்து விட்டது என்றும் அப்படி சொல்லலாம். வைரி பூப சத்ரு, அந்த சத்ரு பூப நிலையம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அந்த ராஜாக்களுடைய ராஜ்யங்களை எல்லாம் தொலைந்து விட்டது. வியபகத வைரி பூப நிலையம், ராஜாக்களுடைய விரோதங்கள் எல்லாம் தொலைக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட பூமிக்கு அவர்கள் அதிபதியாக இருந்தார்கள். அப்படி ததா விததே, அப்படி என்றோ செய்து விட்டது. எது? வசுதா வலயம், இந்த பூமியானது செய்யப்பட்டு விட்டது. அதாவது ஒருவருக்கு நன்மை செய்வது என்றால் அதற்கு இரண்டு விதமான விஷயங்கள் சொல்லுவார்கள். ஒன்று இஷ்டப்பிராப்தி, இன்னொன்று அனிஷ்ட நிவிருத்தி. ரெண்டும் ஏற்பட வேண்டும். அதாவது அனிஷ்ட நிவிருத்தி என்னால் வேண்டாதது விலக்கப்பட வேண்டும், இஷ்டப்பிராப்தி என்னால் வேண்டியது பெறப்பட வேண்டும். ஒருவனுக்கு உடல் நலம் என்று சொன்னால் கூட என்ன, அனிஷ்ட நிவிருத்தி என்னால் உடம்பிலே இருக்கக்கூடிய வியாதிகள் தொலைய வேண்டும், அது அனிஷ்ட நிவிருத்தி. வியாதி தொலைந்தால் மட்டும் போதுமா? உடலுக்கு நல்ல போஷாக்கு, அந்த பலம் வேண்டுமே, அதற்குத்தான் இஷ்டப்பிராப்தின்னு பேர். அது தனியான விஷயம். வியாதி தொலைகிறது மட்டும் இல்லை, இது இன்னொரு விஷயம். இது அதுபோல இங்கே இந்த பூமிக்கு என்ன கிடைத்தது என்னால், அனிஷ்ட நிவிருத்தியாக விரோதி ராஜாக்கள் தொலைக்கப்பட்டார்கள். இஷ்டப்பிராப்தியாக விஸ்வசம்பத், அந்த உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டன. இதெல்லாம் யாராலே என்று கேட்டால், இவையோர் த்விதயம் என்று பாதுகைகளாகிற உங்கள் இருவராலே, நீங்கள் இருவரும் சேர்ந்து, ரெண்டும் சேர்ந்து ஒரு பாதுகை என்று ஒரே சொல்லாலே சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த ஸ்தோத்திரத்திலே அந்த பாதுகையினுடைய இணைகளாக வைத்து இரட்டை என்றே எல்லா ஸ்லோகத்திலையும் தெரிவித்து வருகிறார். இந்த ஸ்லோகத்திலே மிகவும் ஸ்பஷ்டமாகவே யுவயோகோ த்விதயம் என்று இரண்டு பாதுகைகள். அது என்ன பண்ணித்துன்னு கேட்டார், தண்டகாத்வ கமனம் பரிகிருத்தம், அது காட்டிற்கு போகிற காரியத்தை கூட தவிர்த்து விட்டு நாட்டிற்கு வந்து இப்படி இந்த காரியத்தை பண்ணித்து. உண்மையாக பார்த்தால் ராம பதரக்ஷணி, அது அவனுடைய திருவடிகளை காப்பாற்ற வேண்டிய அந்த பாதுகையானது திருவடிகளை காப்பாற்றுகின்ற காரியத்தை விட்டுவிட்டு அந்த ராமபிரானுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்ததான ராஜ்யத்தை, உலகத்தை காப்பாற்றுகின்ற காரியத்தை ஏற்றுக்கொண்டது என்று அந்த பாதுகையினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே இவ்வாறு தெரிவித்தார். அடுத்தபடியாக 180வது ஸ்லோகம். இந்த 180வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், எப்பொழுது இந்த பாதுகையானது அயோத்தியைக்கு வந்ததோ, வந்த காலம் தொடங்கி அந்த அயோத்தியாவாசி ஜனங்கள் அனைவருடைய மனத்திலேயும் இருந்த கலக்கங்கள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன.
எப்படி சூரியன் உதயமானால் இருட்டு போய்விடுகிறதோ, இருள் போய்விடுகிறதோ அதுபோல என்று இங்கே இவர்களுடைய துக்கம் நீங்கிவிட்டது என்று இந்த பாதுகைகளை சூரியனுக்கு ஒப்பிடுகிறார் இந்த 180வது ஸ்லோகத்திலே. பிராப்தோதயா ததானீம் கிமபி தமஸ்தன் நிராகரோத் பவதி தனுரிவ மனுகுல ஜனுஷாம் பிரசவித்ரி ரத்னபாதுகே சவிதுஹு. பிராப்த உதயா, பிராப்த உதயா என்னால் பொழுது விடிந்த உடனே என்ன ஆகிறது? ததானீம், அது பட்டம் கட்டிக்கொண்ட அந்த சமயத்திலே பொழுது விடிந்தால் என்ன ஆகிறது? தமஹா நிராகரோத் பவதி கிமபி தமஹா தன் நிராகரோத் பவதி. ஒரு துக்கமானது உன்னாலே தொலைக்கப்பட்டு விட்டது, பாதுகைகளாலே தொலைக்கப்பட்டு விட்டது. எது தொலைக்கப்பட்டு விட்டது? அயோத்தியாவாசி ஜனங்களுடைய துன்பம், ராமபிரானை பிரிந்தபடியினாலே அவர்கள் படுகின்ற துன்பம், அது தொலைந்து விட்டது என்கிறார். அது எப்படி என்று கேட்டால் அதை மேலே சொல்றார். அவர் என்ன சொல்றார்னா, மனுகுல ஜனுஷாம், மனுகுலத்திலே பிறந்த அந்த ராஜாக்கள், மனுகுலத்திலே அவதரித்த ராஜாக்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்னால், இது பிரசவித்ரி சூரிய தனுரிவா, சூரியனுடைய சவித்துகு தனுரிவா, சூரியனுடைய சரீரம் போலே. சவிதா என்கிறது சூரியனையும் சொல்லுகிறது, இங்கே ராமபிரானையும் சொல்லுகிறது என்றும் கொள்ளலாம். அவனும் சூரிய குலத்திலே அவதரித்தவன் தானே. அதனால எப்படி சூரியனுடைய கிரணங்கள் அது உதித்தவுடனே இருளையெல்லாம் அகற்றி விடுகிறதோ, அதுபோல இந்த இடத்துல ரத்ன பாதுகே, ஹே கல்லழிக்கப்பட்ட பாதுகையே, நீ என்ன பண்ணினாய்னா, சவித்துஹு தனிருவ பிரசவித்ரீஹி, அந்த சூரியனுடைய கிரணங்கள் போலே வெளிப்பட்டு மனுகுல ஜனுஷாம், மனுகுலத்திலே அவதரித்தவர்கள், அதாவது அந்த மனுவம்சத்திலே அவதரித்த ராஜாக்களுக்கு இப்படி ஒரு பெருமையை உண்டாக்கிற்று அதுன்னு சொல்லு. அதாவது இந்த பாதுகையானது ராமன் காட்டிற்கு எழுந்தருளின காலத்திலே அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரும் பெரிய துன்பத்தை அடைந்திருந்தார்கள். எப்பொழுது பாதுகை எழுந்தருளியதோ உடனே அந்த துன்பங்கள் எல்லாம் விலகிவிட்டது அவர்களுக்கு. அது எப்படி போலேன்னா, சூரியன் வந்தவுடனே எப்படி இருள் விலகி விடுகிறதோ அதுபோல இங்கே அயோத்தியாவாசி ஜனங்களுக்கும் பாதுகை எழுந்தருளினபடினாலே துக்கம் விலகிவிட்டது என்று இப்படியாக இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இதை அப்படியே நாம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் விஷயத்திலே கொள்வோமானால், ஆச்சாரியர்கள் எழுந்தருளினவாறே சூரியனாலே அகலுகின்ற இருளை போலே இந்த மனிதர்களுடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய அறியாமையாகிற இருள் அது அகன்று விடுகிறது. அது அப்படியே பராசர பட்டர் நம்மாழ்வாரை பற்றி ஸ்லோகம் அருளி செய்கிறார். யத்கோ சகசிரம் அபஹந்தி தமாம் சிபும்சாம் நாராயணோ யத்ர வசதி சதங்க சக்ரஹ யன்மண்டலம் சுதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நமோ வகுளபூஷண பாஸ்கராயா என்று நம்மாழ்வாரையும் சூரியனையும் ஒப்பிட்டு, சூரியன் 1000 கிரணங்களாலே இருளை நீக்குவது போலே நம்மாழ்வார் தம்முடைய 1000 திருவாக்குகளாலே இந்த மனிதர்களுடைய அகவிருளை நீக்குகிறார் என்று நம்மாழ்வாரை சூரியனாகவே தெரிவித்தார். அதைத்தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியரும் கூட ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே காட்டுகிற பொழுது அது அப்படியே வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே சோஷியாத பிறவிக் கடல் வற்றி என்று சொல்லுகிறார். வகுளபூஷண ஆதித்ய ராம அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் அது வற்றிற்று. யாராலேன்னு கேட்டார், வகுளபூஷண பாஸ்கரோதயத்தாலே என்று அப்படி காட்டுகிறார். வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே இப்படி நடந்தது என்று சொல்லுகிறார். ஆயினாலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்களாம் சூரியன் போலே நம்முடைய அறியாமையாகிற இருளை நீக்குகிறார்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் இந்த பாதுகையானது சூரியன் போலே துக்கமாகிற இருளை நீக்கிற்று என்று அருளி செய்தார் என்று கொள்ளலாம். இத்தோடு 180வது ஸ்லோகத்தோடு இந்த அதிகார பரிகிரக பத்ததி என்கிற 6ஆம் பத்ததி நிறைவு பெறுகிறது. மேலே அடுத்த பத்ததி தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம்
ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.